சேலத்தில் நடைபெற்ற மரபு திருவிழாவில் மக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பாரம்பரிய விதைகள், காய்கறிகள் உள்ளிட்டவற்றை வாங்கிச் சென்றனர். சேலம் சொர்ணபுரி பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 2ஆம் ஆண்டு சேலம் மரபு திருவிழா நடைபெற்றது. இயற்கை உழவர்கள் ஒன்றிணைந்து நடத்திய இந்த விழாவில் 600க்கும் மேற்பட்ட மரபு காய்கறிகள், நெல் ரகங்கள், சிறுதானிய ரக விதைகள், மூலிகைகள் உள்ளிட்டவற்றை காட்சிப்படுத்தினர். இதில் ஏராளமான மக்கள் ஆர்வமாக கண்காட்சியை பார்வையிட்டு பாரம்பரிய விதைகளை வாங்கி சென்றனர். அடுத்த தலைமுறையினருக்கு நஞ்சில்லா உணவை கொண்டு சேர்க்கும் வகையில் இந்த கண்காட்சி அமைந்துள்ளதாக மக்கள் தெரிவித்தனர். சேலம் மரபு திருவிழாவில் இளவட்ட கல் தூக்கும் போட்டியும் நடைபெற்றது. இதில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இளவட்ட கல்லை தூக்கி அசத்தினர். இன்று இந்த மரபுசார் சந்தை, மரபுசார் விதை திருவிழா நடக்குது. இன்றைய காலகட்ட மக்களுக்கு எல்லாம் இந்த செல்போனு இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் தான் போறாங்க. அரிய வகை விதைகள், பழங்கள், காய்கறிகள்லாம் இங்க ரொம்ப நாளாவே வாரம் ஞாயிற்றுக்கிழமை பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய சந்தையா போட்டு இன்னைக்கு ஒரு திருவிழாவை போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கால குழந்தைகளுக்குலாம் இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நான் ரொம்ப எதிர்பார்த்து பிள்ளைங்களாம் கூப்பிட்டு வந்திருக்கிறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்றைய கால மக்களுக்கு ரொம்ப பயன்பாட்டா இருக்கும். 500க்கும் மேற்பட்ட 500ல இருந்து 600 ரகம் பார்க்குமா மரபரக காய்கறிகள் காட்சிப்படுத்திருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா சொல்லப்போனா பூசணிக்காயில ஒரு 40 ரகத்துக்கு மேல காட்சிப்படுத்திருக்கோம். சுரக்காயில ஒரு 45ல இருந்து 50 ரகம் பக்கமா காட்சிப்படுத்திருக்கோம். தக்காளியில குறிப்பா சொல்லணும்னா 72 ரகத்துக்கு மேல காட்சிப்படுத்திருக்கோம். நம்ம அழிஞ்சு போன, நம்ம கண்டுக்காம விட்ட மரபரக காய்கறிகளை மீட்டெடுத்து கொண்டு வந்து மக்களிடையே மறுபடியும் சேர்க்கணும், மக்கள் நல்லா வாழணும். 600க்கும் மேற்பட்ட மரபரக காய்கறிகளை காட்சிப்படுத்தியிருக்கோம். பாரம்பரிய நெல் ரகங்கள், சிறுதானியங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிழங்குகள், மூலிகைகள், பாரம்பரிய நாட்டு விதைகள் மூலிமா மரங்கள் எல்லாத்தையும் காட்சிப்படுத்தியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த பாரம்பரிய விதைகளோட அறிவையும் கடத்தணும், உணவையும் கடத்தணும், அவங்களோட ஆரோக்கியத்தை பேணி காக்கணும் வகையில் பார்த்தீங்கன்னா சேலம் மரபு திருவிழா அமைச்சிருக்கு. இது மாதிரி மரபு ரகத்தை நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்தணுங்கிறது இந்த மரபு திருவிழா வாயிலாக கேட்டுக்கிறேங்க.